ஆனந்த வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பு உறவுகளே, இன்றைக்கி நாட்டில் நிறைய கலவரங்கள், பல நாடுகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. இராணுவத்துக்கும் அடுத்த நாட்டு இராணுவத்துக்கும் மக்களுக்கும், காவல்துறைக்கும் மக்களுக்கும், இப்படி நிறைய கலவரங்கள், உள்நாட்டு கலவரங்கள், இரு நாடுகளுக்குள்ளான சண்டைகள், இப்படி போர் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன அப்படின்றத இன்றைக்கி ஆய்வு செய்ய போகிறோம். அன்பு உறவுகளே, அண்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் அசைவது கிரகங்களால் தான். அந்த கிரகங்களினுடைய அலைகளினுடைய அசைவுக்கு ஏற்ப இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அசைகிறது. அந்த வகையில் மனிதர்களாக இருக்கட்டும், இன்னும் பிற உயிர்களாக இருக்கட்டும், அல்லது அசையாத பொருட்களாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த ஒரு அணு அசைவதும் கிரகங்களினுடைய அலைகளின் அசைவு தான். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் நிறைய நாட்டில் நடக்குது. அதுக்கு என்னன்னு நம்ம பார்ப்போம். குறிப்பாக கடந்த 1.5 மாதமாக இராணுவத்திற்கும் மக்களுக்கும், சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல்துறைக்கும் மக்களுக்கும் நடைபெற்ற தாக்குதல்களுக்கு காரணம் என்ன? அப்போ அதற்கு இந்த கோச்சார நிலை, இந்த கிரக நிலைகள் என்ன சொல்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ 1.5 மாதத்துக்கு முன்னாடி உள்ள கிரக சார்ட், ஆக்சிடெண்ட்டு, போர், காவல்துறை, இதெல்லாம் வன்முறைகள், இதையெல்லாம் சொல்கிறது செவ்வாய். அதே போல் கருப்பு, குளிர்ச்சி, அடிமை, ஆயில், அழுக்கு, இதெல்லாம் சொல்கிறது சனி. இப்போ செவ்வாய் கடந்த 1.5 மாதத்திற்கு முன்பாக சிம்மத்துக்குள்ளே நுழையுது. இப்போ சிம்மத்துக்குள்ளே செவ்வாய் நுழைகின்ற பொழுது, சிம்மத்திலிருந்து சனி ஏற்கனவே மீனத்தில் இருக்கிறது. அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை 8ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்கக்கூடிய காலகட்டமான 1.5 மாதத்துக்கு முன்பு, இன்றைக்கி செவ்வாய் கண்ணியில் இருக்குது. 45 நாட்களுக்கு முன்பு செவ்வாய் சிம்மத்துக்குள்ளே நுழையுது, சனியை 8ஆம் பார்வையாக பார்க்குது. இப்போ செவ்வாய் அப்படின்னாலே இராணுவம், செவ்வாய்னாலே காவல்துறை, செவ்வாய்னாலே வெடிமருந்து, செவ்வாய்னாலே வன்முறை, இரத்தம், நிலம், பூமி, எல்லாமே செவ்வாய் தான். செவ்வாய் ஒன்றை பார்க்குது அப்படின்னா அங்கே பிரச்சனையை உருவாக்கும். இப்போ செவ்வாய் சனியை பார்க்குது. அப்போ சனியினுடைய காரகங்களுக்கெல்லாம் பிரச்சனை. சனியினுடைய காரகங்கள் என்ன? சனினாலே குளிர் பிரதேசம், சனினாலே தூர தொலைவில் இருக்கக்கூடியது, சனினாலே அழுக்கானது, சனி அப்படின்னாலே கருப்பு, நீல நிறம், இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சனினாலே குப்பை கிடங்கு, சனினாலே அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள், பணியாளர்கள், அப்பாவிகள், நீசமான மனிதர்கள். இப்போ இந்த செவ்வாய் அந்த சனியை பார்த்து தாக்குவதால் இந்த சனியினுடைய காரகத்துவங்கள் எல்லாத்துக்குமே பிரச்சனையாக இருக்கும். குறிப்பாக ஆப்பிரிக்க பகுதிகளிலே இராணுவ போலீஸ் புரட்சி நடைபெற்றிருக்கும், இல்லை இராணுவத்தால், அங்கே உள்ள காவல்துறையால் மக்களுக்கு பாதிப்பு நிறைய இருக்கும். அடுத்து குளிர் பிரதேசங்களிலே செவ்வாயினுடைய தாக்கத்தினால் அங்கே பனி உருகக்கூடும், எரிமலை வெடிக்கக்கூடும். கடல் பகுதிகளிலே, ஏன்னா சனி இருக்கிறது மீன ராசி, கடல் ராசி, அப்போ ஆழ்கடலிலே பூகம்பம் உருவாகக்கூடும், கடல் அலைகள் பொங்கி வரக்கூடும், நெருப்பு பிழம்புகள், எரிமலைகள் வெடிக்கக்கூடும். கடல் சார்ந்த பகுதி, கடற்கரை பகுதிகளிலே மிகப்பெரிய சேதாரத்தை செவ்வாய் உருவாக்கக்கூடும். இப்போ செவ்வாயினுடைய காரகமான போலீஸ் இராணுவத்தால் பொதுமக்களுக்கு இடையூறு, பொதுமக்களுக்கு அநியாயங்கள் நடைபெறக்கூடும். அது மட்டுமல்ல, செவ்வாய் சிம்மத்திலிருந்து கடந்து இப்போ கன்னியில் இருக்கிறார். இன்னும் 45 நாளைக்கு கன்னியில் தான் இருப்பார். இப்போ சனியும் செவ்வாயை பார்க்குறார், செவ்வாயும் சனியை பார்க்குறார். அப்போ செவ்வாயால் சனியினுடைய காரகத்துவங்கள் எல்லாமே பாதிப்பாகும்.
ஆயில் டேங்கு வெடிக்கும், எண்ணெய் கிடங்குகள் பற்றி எரியக்கூடும், பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் பாதிப்பு வரக்கூடும். சனியினுடைய காரகத்துவங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும். செவ்வாயினுடைய 8ஆம் பார்வையில் இப்போ கண்ணியிலிருந்து 7ஆம் பார்வையாக பார்க்குது. இந்த பாதிப்புகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இப்போ சனியும் தனது 7ஆம் பார்வையாக கண்ணியில் நுழைந்திருக்கும் செவ்வாயை பார்க்குது. அப்போ சனியும் செவ்வாயை திருப்பி தாக்குது. அப்போ செவ்வாயினுடைய காரகத்துவங்கள்லாம் சனியால் இப்போ பாதிப்படையக்கூடும். இப்போ செவ்வாயினாலே வெடிமருந்து, இப்போ சனி பார்வையால் வெடிமருந்து, அதாவது பட்டாசு குடோன்கள், பட்டாசு ஆலைகள் பிரச்சனைக்குள்ளாகும், பாதிப்படையக்கூடும், பட்டாசு ஆலைகள் வெடித்து சிதறக்கூடும். அப்போ செவ்வாயினாலே பூமி சார்ந்த பிரச்சனைகள் உருவாகக்கூடும், பூமியிலே பூகம்பங்கள் வரக்கூடும், பூமியிலே மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடும், நிலப்பிரச்சனைகள் அதிகமாகும். இப்போ செவ்வாயினாலே சீருடைப்பணி, இராணுவம், போலீஸ், அப்போ போலீஸ் இராணுவத்தை சார்ந்த தளபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகளுக்கு அவமானங்கள் ஏற்படக்கூடும். சனியினாலே அவமானத்தை கொடுக்கும். அதே போல் செவ்வாய் அப்படின்னா போலீஸ் இராணுவம் மட்டும் இல்லை, வாகனங்கள். இப்போ வாகனங்கள்லாம் திடீர்னு சிவப்பு நிற வாகனங்கள், கனரக வாகனங்கள் பாதிப்புக்குள்ளாகக்கூடும். சனியால் திடீர்னு நல்லா போய்கிட்டு இருக்கிற பெரிய பெரிய வாகனங்கள் என்ன காரணம்னே தெரியாமல் செயல்படாமல் போகும். இப்படி செவ்வாயும் பாதிப்புக்குள்ளாகும். இப்போ சனி அப்படின்னாலே கருப்பு நிறம். அப்போ கருப்பு நிறத்தை சார்ந்தவர்களுக்கும் செவ்வாயினுடைய சிவப்பு நிறத்தை சார்ந்தவர்களுக்கும் பாதிப்பு இருக்கும். செவ்வாயினுடைய சீருடை பணியாளர்களுக்கும் பாதிப்பு இருக்கும். இப்போ சீருடை பணியாளர்கள், காவல்துறை, இராணுவம். சனியினுடைய கருப்பு நிறத்தை சார்ந்தவர்கள், கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கிற எல்லாரும், கருப்பினத்தை சார்ந்தவர்கள், அடிமை தொழில் ஜீவனம் நடத்துகின்றவர்கள், அப்பாவிகள் காவல்துறையால் பாதிக்கப்படக்கூடும். அதே போல் கருப்பு நிறம்னு சொல்லக்கூடிய வக்கீல்கள், நீதிபதிகள், அவர்களுக்கும் போலீஸுக்கும் பிரச்சனை உருவாகக்கூடும். இது பெரிய பிரச்சனையாக இருக்கும். செவ்வாய் வக்கீல்களுக்கு பிரச்சனையை கொடுப்பார். வக்கீல்கள் பெரிய போராட்டங்கள் நடத்தக்கூடும். வக்கீல்களுக்கும் நீதிபதிகளுக்கும் போராட்டம் நடைபெறக்கூடும். அது போலீஸ் தலையிடக்கூடும், அடிதடி நடக்கக்கூடும். சட்டத்துறை, காவல்துறைக்கு இடையே பெரிய பிரச்சனைகள் உருவாகக்கூடிய காலகட்டம் இது. ஏன்னா சனியினுடைய காரகங்கள், சனியினுடைய ஆதிக்கத்தை எல்லாம் செவ்வாய் உடைப்பார், செவ்வாயினுடைய ஆதிக்கங்களை எல்லாம் சனி உடைப்பார். அப்படின்றப்ப சனி கொடுக்கக்கூடியது அசிங்கம், அவமானம், செவ்வாய் கொடுக்கக்கூடியது அடி, தடி, வன்முறை. அப்போ சட்டத்துறைக்கும் காவல்துறைக்கும் பிரச்சனை வரக்கூடும், அடிதடியாக கூட முடியக்கூடிய காலகட்டம் இது. நாடுகளில் பல நாடுகளிலே பூகம்பம் வெடிக்கக்கூடிய காலகட்டம் இது. கடல் பகுதியிலே கடலில் செல்லக்கூடிய கப்பல்கள் பாதிப்படையக்கூடிய காலகட்டம் இது. கடலிலே பூகம்பம், நிலநடுக்கம் வந்து மிகப்பெரிய சுனாமிகள் வரக்கூடிய காலகட்டம் இது. சனியினுடைய ஆதிக்கம் என்று சொல்லக்கூடிய குளிர் பிரதேசங்களிலே மிகப்பெரிய பாதிப்பு, பனிக்கட்டிகள் உருகக்கூடிய ஏன்னா செவ்வாயின்றது நெருப்பு, வெப்பம். அந்த பனி மேலே வெப்பம் படுறப்ப பனி உருகும். ஆப்பிரிக்க பகுதி சனியினுடைய ஆதிக்கம். அப்போ அங்கே எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடும். இப்படி செவ்வாய் சனி சம சப்தம பார்வையால் இன்னும் 45 நாட்களுக்கு செப்டம்பர் 15 வரை இந்த பிரச்சனைகள் அதிகமாக கூடும். சனியனுடைய காரகத்துவங்கள், சனியனுடைய ஆதிக்கத்தில் உள்ள எல்லாமே பாதிப்புக்குள்ளாகும். அதேபோல் செவ்வாயினுடைய காரகத்துவங்களுக்கெல்லாம் அவமானம், அசிங்கம், விபத்து வந்து சேரும். அப்போ இந்த காலகட்டத்தை அப்படின்னா இன்னும் 1.5 மாத காலகட்டம் என்பது அடுத்து ஒரு 45, அதாவது செப்டம்பர் 15 வரை மிகப்பெரிய தலைவர்கள், செப்டம்பர் 15 வரை இராணுவம், காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் அவமானத்தை சந்திப்பார்கள். அதேபோல் நீதித்துறையில் உள்ளவர்கள் பாதிப்புக்குள்ளாவார்கள். நீதித்துறையிலும் கலவரங்கள் உருவாகும், போராட்டங்கள் உருவாகும் செவ்வாயினுடைய காரகத்தினால். அப்போ இது எப்போ நிவர்த்தியாகும் அப்படின்னா, செவ்வாய்
கன்னியிலிருந்து துலாத்துக்கு போகின்ற காலகட்டம். செப்டம்பர் 15க்கு அப்புறம் செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு போகிறப்ப பார்வை தொடர்புகள் விடுபட்டு விடும். அப்போ இந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் தீர்வு கிடைக்கும். நன்றி உறவுகளே, மீண்டும் நல்லதொரு நிகழ்விலே சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க.